Welcome to Sevai's kitchen. YouTube la வந்து நான் இந்த பித்தளை பாத்திரம் பித்தளை விளக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்றதுன்னு ஏதோ ஒரு வீடியோ எங்கயோ ஃபார்வர்ட்லாம் வரும் இல்லையா அதுல பார்த்தேன். அந்த ட்ரிக் எனக்கு ட்ரை பண்ணனும்னு ரொம்ப நாளா யோசிச்சிட்டே இருந்ததனால என்கிட்ட ரெண்டு டிஸ்ப்ளேக்கு வச்சிருந்த விளக்கு இருக்கு. அதை வச்சு இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்கிட்ட ரெண்டு ரொம்ப கலர் மாறின பிராஸ் விளக்கு இருக்கு. இது வந்து இப்போ ஒரு YouTubeல பார்த்தேன். சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் புளி போட்டு வினிகர் போட்டால் இது க்ளீன் ஆகும்னு கேள்விப்பட்டேன். அதை இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். இங்கே தண்ணி வச்சுருக்கேன், இது கொதிக்கட்டும். ஸோ தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் வந்து ஒரு ஸ்பூன் புளி போட்டாச்சு. அப்புறம் இதை வந்து வைக்க சொன்னாங்க, இல்லை வச்சுட்டேன். அப்புறம் ஒரு டேஷ் ஆஃப் வினிகர் ஓகே போட்டு 20 minutes இதை பாயில் பண்ணணும். Hey Google, set a 20-minute timer. Alright, 20 minutes starting now. So for those who don't understand Tamil, I'm trying to clean a brass diya that I have, a set of two diyas. So the internet procedure that I saw, the procedure that I saw on internet asked me to boil hot water, add a good heaping spoon of tamarind paste. If you have the actual tamarind, just add that, and a generous splash of vinegar. And they said boil this for 20 minutes and apparently it's going to clean the brass item and it's going to come out as good as new. I don't know, this is the first time I'm trying it. I'll let you know in 20 minutes. So பார்க்கலாம். அவங்க பண்ணி ஒரு வீடியோல பார்த்ததுல பயங்கர சூப்பரா இருந்தது. பார்த்தா தான் தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. So far clear ஆகுற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம். Stop. 20 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எங்ககிட்ட அந்த Onam ஒரு பவுடர் இருக்கு, அது போட போறேன். உங்ககிட்ட அந்த பவுடர் இல்லைன்னா எனி டிஷ் லிக்விட் பவுடர் இருக்குல்ல, கழுவுற சோப் பாத்திரம் கழுவுற பவுடர் அது போடுங்க. அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு இது வந்து இன்னொரு 10 minutes உட்காரட்டும். ஸோ 10 minutes ஆயிடுச்சு. கையில் பிடிச்சிட்டு என்னால் பண்ண முடியலனால வச்சுட்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக டிஷ் சோப் எடுத்து நல்லா தேய்ச்சி கையில் தேய்ச்சேன், அவ்வளோதான். ப்ரஷ் எல்லாம் கூட போடல. அப்படி சூப்பராக பளபளன்னு அடிச்சு போடணும். நான் வந்து ஒரே கையில் கேமரா வச்சுட்டு எடுத்ததுனால சரியாக உங்களுக்கு தேய்க்கிறதெல்லாம் நான் காட்ட முடியல. ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. இது வந்து இப்படி இந்த மாதிரி அரை மணி நேரம், அஃப்கோர்ஸ் அரை மணி நேரன்றது ரொம்ப நேரம், நான் கையிலேயே கூட தேய்ச்சிருவேன் சைந்தவி, நீங்கள் சொல்லலாம். அது உங்களுக்கு பொறுமை இருந்தால் தேய்ங்க. எனக்கு அந்த பொறுமை கிடையாது. பிராஸோ மாதிரி ஒரு மெட்டீரியல் போட்டு ஒரு கெமிக்கல் போட்டு தேய்க்கிறதுக்கு இது வந்து ஒரு நேச்சுரல் மெத்தட்னு ட்ரை பண்ணலாம். சரி எப்படி தான் இருக்குன்னு, பட் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல். ஆக்சுவலி நான் நினச்சதை விட இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்கள் வீட்டில் இருக்கிற பிராஸ் ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பல்காக பெரிய பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு இதே மாதிரி நீங்கள் போட்டு பண்ணலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோவை நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆஸ் ஆல்வேஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Happy cooking.